வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனைகள் வரும்பொழுதும் நாம சிரிக்கணுமா. இப்படி பிரச்சனைகள் வரும்பொழுதும் நம்ம சிரிக்கிறது கூட ஒரு தனி கலைதான். இந்த தாட்டோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நாம கவலையில இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்லயும் இதே டாபிக்ல இன்னும் டீட்டெயில்டா நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம முன்னாடி சிஸ்டர் ரஞ்சனி வந்திருக்காங்க. சிஸ்டர் ரஞ்சனி தன்னுடைய சிறு வயதுல இருந்தே பிரம்மா குமாரிகள் இயக்கத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டு ஆன்மீக சேவை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அவங்கள நாம சந்திக்கலாம். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. கடந்த எபிசோட்ல நீங்க கவலையில இருந்து விடுபடுறதுக்காக சில டிப்ஸ் சொன்னீங்க. பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நம்ம யோசிக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி டிட்டாச்ட் அப்சர்வரா இருந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் வேற சில அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவைப்படுதா சிஸ்டர்? அவசியம். நமக்கு எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நாலேஜ் இஸ் பவர். அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது தான், அந்த சக்தி தான் நமக்கு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. ஸோ அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பிரச்சனையாவே பார்க்க வேண்டாம். பிரச்சனையா பார்த்தால்தான் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனைய அதுவும் ஒரு சூழ்நிலை, பாருங்க, சூழ்நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய தாக்கம் நமக்கு கம்மியாயிடும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விதம், அந்த சூழ்நிலை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் கண்ணோட்டம், பெர்செப்ஷன் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப நம்முடைய பெர்செப்ஷனை வச்சுதான் அதை நம்ம பிரச்சனையா எடுத்துக்கிறோமா, இல்ல அதுவும் ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அப்படின்னு கூட ஒரு டேர்ம் நம்ம கொடுக்கலாம் இல்லையா, அப்படி எடுக்கொள்ளலாமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு இலையுதிர் காலம். அந்த இலையுதிர் காலத்துல ஒரு மரத்தடியில 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் உட்கார்ந்துருக்காரு, ஒரு கவிஞர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு சாது உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு காத்தடிக்குது. காத்தடிச்ச உடனே இலையெல்லாம் அப்படியே விழ ஆரம்பிக்குது. பொலன்னு எல்லாம் இவங்க மேல விழுகுது. அப்ப அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் உட்கார்ந்த உடனே கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, இந்த ஆட்டம் சீசன் இத்தனை தேதி ஆரம்பிச்சது, இந்த காலம் இன்னும் இவ்வளோ தினங்கள் வரைக்கும் இந்த இலையுதிர் காலம் இருக்கும், இலைகள்லாம் உதிரும். அப்ப அதை பத்தி எல்லாம் கால்குலேட் பண்ணி அவர் ஒரு கணக்கீடு எடுத்து வைக்கிறார். அதே நேரத்துல அந்த கவிஞர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இயற்கை அன்னை இந்த இலைகளை என் மேலெல்லாம் தூவி என்னை மகிழ்விக்கிறாள்ங்கிற மாதிரி அவர் ஒரு கவிதை எழுதுறார். அதே நேரத்துல அந்த சாது உட்கார்ந்து இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த இலைகள் எல்லாம் அந்த ஒரு கிளைகள்ல இருந்து விடுபட்டு அது உதிர்ந்து போகின்றதோ, அதே போல மனித வாழ்க்கையில மனிதர்களாகிய நாம், மனித ஆத்மாக்கள் இந்த உடலை விட்டு ஒரு நாள் பிரிந்து சென்று விடுவோம் அப்படின்னு அவர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. பாருங்க, சிச்சுவேஷன் ஒண்ணுதான், என்னது, இலை உதிர்ந்ததுன்னு. ஆனா இந்த 3 பேருடைய கண்ணோட்டம் வேற வேற. சோ வித்தியாசப்படுது. சோ ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்திலையும் வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையா நம்ம பார்த்தாதான் அது பெருசா நமக்கு தெரியும். நீங்க சொல்றது ரொம்ப சரி சிஸ்டர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதை ரொம்ப பெருசு பண்ணிடுவாங்க. அதனால பிரச்சனையும் ஜாஸ்தி ஆயிடும். அதை அவங்க மனசுக்குள்ள பெருசா எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ரொம்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை சொல்லுவாங்க. அப்ப பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சிலர் பெரிய பிரச்சனையா கூட இருக்கும், ஆனா அதை ரொம்ப சின்ன அவங்க எடுத்துப்பாங்க. அந்த பிரச்சனை நடந்துதான் அப்படின்னு கூட தெரியாத மாதிரி கூட அவங்க நடந்துக்குவாங்க. இப்படி 2 விதமா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சிஸ்டர்? இந்த 2 விதமான பர்சனாலிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். அதுல எந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு பிடிக்குது? செகண்ட் சொன்ன பர்சனாலிட்டி தான். பெருசா சின்னதாக்குறவங்களதான் நமக்கு பிடிக்குது. அப்ப தட் மீன்ஸ் அந்த மாதிரிதானே நாம இருக்க விரும்புறோம் இல்லையா? அப்படித்தானே நாம இருக்கவும் செய்யணும். பெரிய விஷயத்த சின்னதா ஆக்குறது அப்படிங்கிறது. அப்போ சில பேர் பூதாகரமா ஆக்கிடுறாங்க. அதான் ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், ஆனா அதை பேசி 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 அதை பெருசாக்கிடுவாங்க. அனாவசிய பிரச்சனையை கூட அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல இருந்து பெரிய பிரச்சனை கூட கிரியேட் பண்ணிடுவாங்க. அனாவசிய சிந்தனை, அனாவசிய பேச்சு,
இது அதை வந்து வளர்த்திடும் இந்த பிரச்சனையவே. ஒரு சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு தடவை வந்து பஸ்ல ஏறி உட்காரும் பொழுது நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டாப்பிங்ல ஒரு அம்மா, பையன், மருமகள் 3 பேரும் அதுல ஏறுறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா வந்து அந்த கூட்டம் நல்ல அந்த பஸ்ல அவங்க நடுவுல வந்து நின்னுகிட்டாங்க கூட்டத்து நடுவுல. மருமக முன்னால அந்த படிக்கிட்ட கொஞ்சம் தள்ளி நிக்கிறா, பையன் பின்னால ஏறி நின்னுட்டான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுடைய ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஸ்டாப்பிங் வந்தோடனே மருமகள் இறங்கிட்டா, பையனும் பின்னால இறங்கிட்டான். இந்த அம்மா கூட்டத்துல இருந்து அவங்க அப்படியே எல்லாம் இது பண்ணி வர்றதுக்குள்ள பஸ் நகர்ந்துடுச்சு. அப்ப நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பஸ் நின்னுது. அதுக்கப்புறம் இறங்கி போனாங்க. இப்ப இது நடந்தது. அப்புறம் பஸ் நகர்ந்த பிறகு அங்க இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு தான் பஸ் ஸ்டாப் வருதுன்னு தெரியும் இல்லையா, அப்ப அவங்க முன்னாடியே வந்து நிக்கணும் இல்ல, நமக்கும் வந்து, ஏன்னா எல்லாரும் அவசரத்துல இருக்காங்க, ஹரியில. இப்ப பஸ் நின்னு போனா எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. எனக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து நிக்கணும் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே இன்னொரு வயசான அம்மா சொல்றாங்க, அந்த மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணிருந்திருக்கலாம்ல அவ, அத்தை நீங்க கொஞ்சம் முன்னால வாங்க, பஸ் ஸ்டாப் வந்துருச்சுன்னு அவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்க வேண்டியதானே, அவனும் சொல்லிருக்கலாம்ல, வாயில கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே முன்கூட்டியே அப்படின்னு இன்னொரு யங் லேடி சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு எப்பவுமே வந்து மருமகளை தான் குறை சொல்லுவீங்க, ஏன் பையன் பின்னால இருந்து குரல் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன், ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. அவங்க வந்து நிம்மதியா அவங்க 3 பேரும் வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. அதாவது எதுக்காக சொல்ல வரோம்னா, அப்ப நம்ம பாக்குறோம் மனிதர்கள் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல இருந்து, சம்பந்தமே இல்லாத விஷயத்துல இருந்து கூட ஒரு எங்கேயோ போய் ஆர்கியூமெண்ட்ல போய் முடியுது. சின்ன விஷயத்த பெருசாக்கிடுறாங்க. ஆனா நம்ம பெருசு சின்னதாக்குறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு கலை. சரி எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு சின்னதாகவோ இல்ல பெருசாகவோ தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, எனக்கு வந்து நல்ல ஒரு பிசிக்கலி ஐ எம் ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு, எனக்கு நல்ல ஸ்டாமினா வந்து இருக்கு அப்படின்னா, ஒரு பாட் ஆஃப் வாட்டர், ஒரு குடம் நிறைய தண்ணி இருக்கு, அது ஜஸ்ட் ஒரு 2 விரல் அப்படின்னு நான் தூக்கிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த உடல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. இதே இது நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு கப் ஆஃப் அந்த ஒரு டீ அது கூட என்னால தூக்க முடியாது, வலிக்கும் எனக்கு கை. அப்போ ஒரு கப் ஆஃப் வாட்டர் ஆர் டீ இல்ல ஒரு பாட் ஆஃப் வாட்டர், இது ரெண்டுல எது வந்து அதிகமான வெயிட் உள்ளது? பாட் ஆஃப் வாட்டர் தான். ஆனா இங்க வந்து எது வந்து அதை வந்து ஈஸியாகவோ இல்ல கஷ்டமாகவோ ஆக்குது அப்படின்னு சொன்னா அவங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். அப்ப அதே மாதிரிதான் நம்ம மனதளவுல வந்து பார்க்கும்போது கூட சில நமக்கு மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு பெருசாவே தெரியாது, ஈஸியா நம்மால வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதே இது மென்டலி நான் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா, அப்ப எனக்கு வந்து ஒருத்தருடைய ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட போறோம், என்னை உடனே அப்செட் ஆக்கிடும். அது எல்லாமே என்ன அடையாளம்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாதனுடைய அடையாளம். ஏன்னா வாழ்க்கையில வந்து எல்லாருமே நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேசுவாங்க நமக்கு முன்னாடி இல்லையே. அதே மாதிரி நம்ம கட்டாயமா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வரத செய்ய, நம்ம நினைச்சது எல்லாமே வெற்றி அடையும். நம்ம லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன் தானே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே நம்ம வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஜேர்னி. ஸோ ஒரு ஜேர்னில ஒரு பாதையில வந்து ஒரே மாதிரி பிளாட்டா ரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல வந்து அந்த ரோடே வந்து மேல கீழே இருக்கும், குண்டு குழியும் இருக்கும், கற்கள் இருக்கலாம். பாதையில வந்து நம்ம போகும்போது நம்ம கார் ஓட்டிட்டு போனாலும் சரி, 2 வீலர் ஓட்டிட்டு போனாலும் சரி, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை குறைக்கிறோம், ஜாஸ்தி பண்றோம். அது பண்றோம் இல்லையா, நம்ம மேல ஏறுறோங்கும் போது ஜாஸ்தி பண்றோம், நம்ம கீழே இறங்குறோங்கும் போது ஸ்லோ பண்றோம், பேலன்ஸ்ல பிடிக்கிறோம். See, because we know this is the road, this is the condition of the road, நம்ம அது கரெக்டா நம்ம ஓட்டிட்டு போறோம் இல்லையா, பிரேக் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றோம்ல. அதே மாதிரிதான் லைஃப்ல வந்து நமக்கு சில நேரத்துல வந்து ஒரு பீக் போகும், எல்லா வெற்றிகளும் கிடைக்குது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நமக்கு நல்லா
கோஆபரேட்டிவா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதே மாதிரி அதே நேரத்துல நீடிக்கிறதும் இல்லை. இல்ல சில நேரங்கள்ல வேலியில போறோம், பீக்ல போற மாதிரி வேலியில பள்ளத்திலயும் நம்ம வந்து போக வேண்டியதா இருக்கு. சோ பள்ளத்துல போறோங்கிறதுக்காக நம்ம பிரயாணத்துல இருந்துட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம பிரயாணத்துல இருந்து தான் இருக்கோம். We are போயிட்டு தான் இருக்கும். going near. நம்ம டெஸ்டினேஷன் அடையறதுக்கு நெருக்கத்துல தான் நம்ம போறோம். Bend is not the end அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு நம்மளுடைய பாதையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ அந்த மாதிரி நம்ம இந்த பிரச்சனைகளை பத்தி கூட, நம்ம பிரச்சனைகள் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வேணும். நம்ம அதாவது ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு லைஃப்ல வந்து வரும்போது அதை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நாமே நம்ம கேள்விகளை நம்ம வந்து கேட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு சூழ்நிலையில எனக்கு என்ன ஒரு பாடம் வந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அப்ப அந்த ஸ்மூத்தா அந்த ஜேர்னி போயிட்டு இருக்கும். ஓகே, இதை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், இதை செய்யணும், இது செய்யக்கூடாது. அப்போ இன்னொன்னு என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் எனக்கு வந்து தெரிய வருது. அப்பதான் இல்லையா எவ்வளவு என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது, வீக்னஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸும் எனக்கு வந்து தெரியுது. வீக்னஸ் மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்ட்ரென்த் கூட தெரியுது நம்ம வேலியில போகும்போது இல்ல. அப்போ அப்படி வந்து இது ஒரு நல்ல ஒரு பாடம் தானே நமக்கு லைஃப்ல. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அது என்ஜாயபிள் ஜேர்னியா தான் வந்து இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு போர் வீரர்னு வைங்களேன், அவர் எல்லாம் ட்ரெயின் ஆகியிருப்பாரு. போர் வீரருக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம்? எதிராளி போருக்கு வரும்போது தான், அவர்கிட்ட சண்டைக்கு வரும்போது அப்போ அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவர் அதுல வந்து இறங்குவார். அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து இதெல்லாம் வரும்னு நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கும் பொழுது நமக்கு அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கவலையா தோஞ்சு போக மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். அது ஒரு சேலஞ்ச். யூனோ, அதனால சேலஞ்சுன்னு ஒரு வேர்டு, சவால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சவாலா நம்ம வந்து எடுத்துக்கும் போது அங்க கவலைங்கிற வேர்டு அங்க வராது. ஸோ அப்படி வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம உண்மையிலேயுமே ஒரு மனோபலம் வந்து தேவையா இருக்கு. இந்த மனோபலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிராக்டிஸ் இல்ல கைடன்ஸ் வந்து ஏதாவது கொடுக்க முடியுமா சிஸ்டர்? ஏன்னா அது இப்போ இந்த டைம்ல ரொம்ப நீடா இருக்கு இல்லையா? நல்லா அந்த மனோபலத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா நல்ல ஃபுட் வந்து நம்ம சாப்பிடுவோம், ஹெல்தியான ஃபுட் எடுத்துப்போம். இல்ல வீக்கா இருக்கும் அப்படின்னா ஏதாவது மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிடுவோம். ஆமா, அதெல்லாம் நம்ம செய்யறோம். இப்போ அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா? ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, ஸ்ட்ரென்தன் வந்து ஆகுது எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது. அதே மாதிரிதான் மென்டலி நான் வந்து ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா மனசுக்கும் நான் நல்ல ஒரு உணவை வந்து நான் கொடுக்கணும். அதே மாதிரி மனசுக்கும் நான் ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணணும், மென்டல் எக்ஸசைஸ் நான் வந்து பண்ணணும். அப்போ அது வந்து என்னை நல்லா ஹெல்த்தியா வந்து இருக்க வைக்கும். இப்போ மனசுக்கு உணவு அப்படின்னா என்ன? மனசுல வந்து எண்ணம் ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கிற விஷயம். அதான் இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா, கண், காது. இப்போ இதெல்லாம் வந்து எதை அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் நம்ம மனசுல எண்ணங்களா வந்து ஓடுது. கண்ணில் ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அப்போ அது சம்பந்தமா எண்ணங்கள் ஓடுது இல்ல. காதுல ஒரு விஷயத்த கேட்குறீங்க, அது சம்பந்தமா உடனே மனசுல எண்ணங்கள் ஓடுது இல்ல. இப்போ மனசுக்கான உணவு வந்து தாட்ஸ். அப்ப அது எந்த மாதிரியான தாட்ஸ், மனசுக்கு அப்ப எந்த மாதிரியான உணவு கொடுக்குறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை பாக்குறீங்க, எதை கேட்குறீங்க, அதே மாதிரி என்ன நீங்க பேசுறீங்களோ அது கூட மனசுல ஒலியா ஒலிக்குது, எண்ணங்களா ஒலிக்குது இல்லையா? ஸோ அதனால நாம அந்த ஃபீட் பண்ணக்கூடிய, மனசுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லதா வந்து இருக்கணும். சில பேர் நல்ல காலங்கள்ல, பண்டிகை காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருப்பாங்க, சாப்பிடாம ஒரு நாள் பூரா சாப்பிடாம அவங்க விரதம் இருப்பாங்க. வாய்க்கு மட்டும் விரதம் கொடுக்குறாங்க. சில பேர் மௌன விரதம் கூட இருக்கலாம் அந்த நேரத்துல. ஆனா மற்ற புலன்களுக்கு நீங்க விரதம் கொடுக்குறீங்களா? இல்ல, அப்படி எதுவும் கொடுக்கறது இல்லை. அப்படி எதுவும் யாரும் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ மற்ற புலன்களுக்கும் நாம ஒரு விரதம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மனசும் வந்து நல்லா நிலையா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி உணவுக்கு ஒரு ஃபாஸ்டிங் கொடுக்கும் போது பாடியிலையும்
நல்ல நல்ல மாற்றங்கள், ஃபாஸ்டிங்கினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால எப்படி நம்ம பாடி கூட ஒரு நல்ல ஒரு ரெஜுமினேட் ஆகுது, அதுல எவ்வளவு லாபங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் விரதம் கொடுக்கணும். தட் மீன்ஸ் நம்ம எப்படி வந்து சாப்பிடாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிற விஷயத்த அதுக்காக நம்ம கண்ணை மூடிக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. பார்க்கிற விஷயங்களை வந்து வேண்டாத நம்ம பார்க்கறது இல்லை, வேணுங்கிறத மட்டும் நம்ம அப்சர்வ் பண்றோம். கேட்கிற விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்களை மட்டும் உள் வாங்கிக்கிறோம், மற்றதுக்கு நான் காதுல போட்டுக்கிறதே இல்லை. சரி, இது கூட அவரவர்கள் கொண்டு வரக்கூடிய பழக்கம் தானே இல்ல? அப்போ நான் எனக்குள்ள நல்ல விஷயங்களை நான் படிக்கணும். ஸோ எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்றவங்களோ என்ன சொல்லுவாங்க, வெறும் வயிற்றுல நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அது நல்ல ஒரு விட்டமின்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும் பாடிக்குன்னு. ஸோ ஏர்லி மார்னிங்ல இதை சாப்பிடுங்க சொல்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான் ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ்ல நம்முடைய மனசுக்காகவும் நல்ல உணவு கொடுக்கணும்னா நல்ல விஷயங்களை நீங்க படிக்கணும். நல்ல நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வுகளை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயங்களை, நல்ல ஆன்மீக விஷயங்களை படிங்க. உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இல்ல உயர்வான விஷயங்களை படிங்க, இல்ல கேளுங்க, இல்ல பாருங்க. ஸோ இப்படி நீங்க வந்து ஒரு இன்புட், பாசிட்டிவ் இன்புட் நீங்க கொடுக்கும் பொழுது மனம் வந்து நல்ல ஹெல்தியா வந்திருக்கும். ஸோ அது ஹெல்தி அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது, எப்படி ஃபுட்டு மாதிரி எக்ஸசைஸ் நம்ம தேவைன்னு சொன்னோம், அதே மாதிரிதான் நம்ம மனசிற்கும் ஒரு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்? பாசிட்டிவ் தாட்டை எகெயின் அண்ட் எகெயின் நீங்க கொண்டு வாங்க. காலையில் நல்ல விஷயங்களை கேட்குறீங்களா? அப்ப அதை வந்து நீங்க அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கருத்தை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்க மனசுல. அதை சேர்ன் பண்ண சொல்றீங்க? அதை பத்தி திங்க் பண்ணுங்க. நீங்க இல்ல ஜஸ்ட் ஒரு உங்களை பத்தி கூட ஒரு பாசிட்டிவ் தாட் நீங்க கொண்டு வாங்க. ஐ எம் அ ஸ்வீட் சோல், நான் ஒரு இனிமையான ஒரு ஆத்மா, நான் வந்து ரொம்ப ஒரு பொறுமையானவன், நான் வந்து அனைவருக்குமே ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவன் நானு. அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல தன்னை பத்தி ஒரு உயர்வான ஒரு தாட், ஒரு பாசிட்டிவ் தாட் அபவுட் தி செல்ஃப், அதை நீங்க காலையில நீங்க கொண்டு வாங்க ஒரு சென்டென்ஸா. அதையே நீங்க எவ்வளவு தடவை ஒரு நாள்ல ரிப்பீட் பண்ண முடியுமோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அதுதான் எக்ஸசைஸ், அதுதான் மென்டல் எக்ஸசைஸ்ன்னு சொல்றது. ஸோ அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். திரும்ப திரும்ப அதை நினைக்கும் பொழுது அந்த ஸ்டெபிலிட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மென்டல் ஸ்டெபிலிட்டின்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பிரிங் பீஸ். அப்ப அடிக்கடி நிறைய இதே நீங்க பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்க ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது உங்க மனசுல ஒரு ஓய்வை வந்து கொடுக்கும், ஒரு அமைதியை வந்து கொடுக்கும். அந்த அமைதி தான் அந்த ஸ்திரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும். எவ்வளவு தூரம் அந்த ஸ்டெபிலிட்டி நமக்கு வளர்ந்துட்டே போகுதோ அப்பதான் அதுக்கு பேரு ஸ்ட்ரென்த். நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கெயின் பண்றோம். ஸோ இதுதான் நமக்கு தியானத்திலேயே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ தியானத்துல இந்த மாதிரி நம்மளை பத்தி ஒரு உயர்வான எண்ணங்களை நம்ம வந்து கொண்டு வரோம். நம்மை பற்றியும் உலகத்தை பத்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வரோம். மற்றவர்களை பத்தி பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர்றது, இதை தான் நம்ம தியானத்துல உட்கார்ந்து கொண்டு வரோம். நாம அதை வாலண்டியரலி நம்ம கிரியேட் பண்றோம் அந்த தாட்ஸை. அதே மாதிரி அதை விட ஒரு எலிவேட்டட் தாட் என்ன அப்படின்னா கடவுளை நினைக்கிறது. ஸோ உயர்ந்திலும் உயர்ந்த எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள், அந்த இறைவனை நீங்க மனசால அன்பாக நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிவினிட்டி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அனுபவம் வந்து ஆகும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஆகிறோம், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனாலதான் இந்த மெடிடேஷன் வந்து ஒரு ஆல் ரவுண்ட் ஒரு ஹெல்த் நம்ம கொண்டு வருதுன்னு சொல்றோம். நம்முடைய ப்ரீதிங்கும் ரெகுலேட் ஆகுது. ஒரு விதமான ஒரு நேச்சுரல் பிராணாயாமா தான் கடவுளை நினைச்சு தியானம் பண்ணக்கூடிய அந்த ராஜயோக தியானத்துல. அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து நல்லா வந்து கிடைக்குது நமக்கு. இப்படி நம்ம தியான பயிற்சி அவசியம் ஒவ்வொருத்தருமே வந்து செய்யணும். சிஸ்டர், கவலையில இருந்து விடுபடுறதுக்கு மனசை வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த மெடிடேஷன் பத்தின கொஞ்சம் கமெண்ட்ரி எங்களுக்கு கொடுக்க முடியுமா?
இப்போ கூட நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் சௌரியமாக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கண்களை லேசாக திறந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே இடத்துல உங்கள் பார்வையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் blink your eyes, பட் உங்கள் பார்வை ஒரே இடத்துல வந்து இருக்கட்டும். ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மனித வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது. நான் இந்த பிறவி எடுத்ததன் அர்த்தமே நான் சந்திக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பையும் மகிழ்ச்சியையும் வழங்குவதற்காகத்தான். உண்மையில் நான் யார்? நான் எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருளின் அன்பான குழந்தை. எனக்குள் அரிய பொக்கிஷங்களான அமைதி இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. இந்த அன்பு, அமைதி என்ற பொக்கிஷங்களை என்னால் அனைவருக்கும் வழங்க முடியும். இந்த வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான மனிதர்களை நான் சந்திக்கும் பொழுது அமைதியாக, அன்பாக அதை எதிர்கொள்கின்றேன். என்னுடைய கண்களில் அன்பை நிரப்பிக் கொள்கின்றேன். என்னுடைய முகத்தில் அமைதியின் அலங்காரத்தை கொண்டு வருகின்றேன். என்னிடமிருந்து அன்பின் அலைகள் நாலாபுறமும் பரவுகின்றன. நான் அன்பான ஆத்மா, ஒளியான பரம்பொருள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர். மேலே இருக்கும் என் இறை தந்தையிடமிருந்து அனைத்து குணங்கள், சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் என் மீது படுகின்றன. அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவனாக என்னை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னால் அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் சக்தி இருக்கின்றது. நான் சக்திமிக்க ஆத்மா. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நல்ல கருத்துக்களை வந்து இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கூடவே மெடிடேஷன் கமெண்ட்ரி மூலமா அமைதியும் எங்களை அனுபவம் பண்ண வச்சீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி.